எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் திருவிளையாடற் புராணம் பார்த்து கொண்டு வாரோம். அதில் இன்றைக்கு 31வது படலம் பார்க்கலாம். அதில் இந்த தலைப்பு உலவா கிளி அருளிய படலம். உலவா கிளி அருளிய படலம் என்ன கதைன்றதை பார்க்கலாம். குலபூடன பாண்டியன். இப்போ குலபூடன பாண்டியன் ஆட்சி தான் நடக்குது. அப்போ குலபூடன பாண்டியன் சோமவாரம் முதலிய சிவ விரதங்கள் எல்லாவற்றையும் வலுவாது அனுஷ்டித்து கொண்டு வந்தான். அப்ப சிவ விரதங்கள், விஷ்ணு விரதம், சக்தி விரதங்கள் என்று நிறைய இருக்குது, ஒவ்வொரு கடவுளுக்குமான விரதம். அப்ப இங்க சோமவாரம் முதலியன்னா அத மாதிரி இன்னும் சிவ விரதங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு வரார், அனுஷ்டிக்கிறார். அனுட்டான வழியினாலே தன் நாட்டிலுள்ள பிராமணர்களை அவமதித்தான். அப்ப அவர் அந்த விரதங்கள் பிடிக்க அதிண்ட வலு கூடவாக இருக்கும். வலியினால தன் நாட்டிலுள்ள பிராமணர்களை அவமதித்தான். அதனால் மழை பெய்யாதொழிந்தது. அப்ப மழை பெய்யலேன் பிராமணர்களை அவமதித்ததால். அதனாலே பாண்டி நாடெங்கும் விளைவு குன்றியது. அப்ப மழை இல்லாட்டிக்கு பஞ்சம்தான் வரும். அதனால பாண்டி நாடெல்லாம் விளைவு குன்றியது, செழிப்பில்லாம போச்சுது. அதனாலே பிராமணர்கள் எல்லோரும் வறியவர்களாய் வேத அத்தியாயனம், யாகம் முதலிய கருமங்களை இழந்து இழிந்த தொழில்களை செய்து ஆற்றாமையால் வயிறு வளர்க்கும் பொருட்டு அந்நிய தேசங்களுக்கு போயினார்கள். அப்ப இவர் பிராமணர்களை அவமதிச்சு அங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கேக்க, அப்ப பிராமணர்கள்லாம் நீ வேத அத்தியாயனம், யாகம் முதலிய கர்மங்களை செய்கிறது. 4 வர்ணத்தாருக்கும் ஒவ்வொரு இது இருக்குத்தானே, தொழில் அடிப்படையில பிரிச்சது. அப்ப இவர்களுக்கு அங்கே ஒன்றும் இல்லாம இருக்கேக்க அவர்கள் இழிந்த தொழில்களை செய்து, அப்ப அவைன்ற தொழில் வேதாத்தியாயனம், யாகம் செய்கிற கர்மங்களை இழந்து அது இல்லாம போன உடனே இழிந்த தொழில்களை செய்து ஆற்றாமையால, அப்ப அங்க வேளால முடியாமையால வயிறு வளர்க்கும் பொருட்டு அந்நிய தேசங்களுக்கு போயினார்கள். வயிறுண்டா தங்களோட ஜீவனாம்சத்துக்காக வேற இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடும், மற்ற தேசங்களுக்கு. குடிகள் எல்லாம் பசியினால் மிக வருந்தி எந்த தேசத்துக்கு போவோம் என்று இரங்கலுற்றனர். அப்ப பிராமணர்களும் அந்த நாட்டு மக்களை குடிமக்கள் என்று சொல்ற, அவர்களும் எல்லாருக்குமே அங்க மழை இல்லையண்டா பஞ்சம்தானே. அப்ப எல்லாருமே பசியினால வருந்தி எந்த தேசத்துக்கு போகலாம் என்று யோசிக்கினான். பாண்டியன் அது கண்டிறங்கி சோமவாரத்திலே பொற்றாமரை வாவியிலே ஸ்நானம் செய்து சித்தி விநாயகரை பூசித்து 1000 தேங்காய் உடைத்து சோமசுந்தர கடவுளை பூசை செய்து வணங்கி கைகுவித்து நின்று, எம்பெருமானே, உயிர்களுக்கெல்லாம் உயிர் நீரேயாகவும் அவ்வுயிர்கள் பசியினால் வருத்தம் அடியேனை வருத்துவதென்னை, தமியேன் சம்பாதித்த பொருட்களெல்லாம் தருமத்தின் வழியே சென்றன. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் பார்த்த உடனே பாண்டிய மன்னனுக்கு கவலை வந்துட்டுது. அப்ப கவலை வந்த உடனே போய் அங்க பொற்றாமர வாவியில சோமவாரத்துல அண்டு பொற்றாமர வாவியில ஸ்நானம் குளிச்சுட்டு சித்தி விநாயகரை போய் தரிசித்து 1000 தேங்காய் உடைச்சு வேண்டுறார். இந்த இதுக்கெல்லாம் என்ன இதுன்னு சொல்லி கும்பிடுகிறார். இனி நீர் திருவுள மலர்ந்து தமியேனுடைய இடும்பையை தீர்த்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். அப்ப கும்பிட்டு தான் சம்பாதிச்ச பொருட்கள் எல்லாம் தர்மத்தின் வழியே தான் சென்றன, நீர்தான் திருவாய் மலர்ந்தழுதி இடும்பை என்ற துன்பம் தீர்த்தருள வேணும் என்று கும்பிடுகிறார். சிவபெருமான் பாண்டியனுடைய பிழையை சிறிது திருவுளம் கொண்டு அதனை திருச்செவியில் கேளாதவர் போல் சும்மா இருந்தார். அப்ப சிவபெருமான் பாண்டியன் பிழைய கொஞ்சம் கூட கேட்காமல் சிறிது திருவுளம் கொண்டு அதனை திருச்செவியில் கேளாதவர் போல, காதுல கேளாத, இப்ப சில பேர் சொன்னாலும் கேட்காம பேசாம கேட்டும் கேளாத மாதிரி என்றெல்லாம் சொல்லிவினோம். அப்படி சிவபெருமானும் கேளாத, திருச்செவியில் கேளாதவர் போல சும்மா இருந்தார். பாண்டியன் அப்படி சொல்லி முறையிடுகிறத. பாண்டியன் தன் வீட்டுக்கு போய் சிவபெருமானை சிந்தித்து கொண்டு தரையிலே படுத்து நித்திரை செய்தான். அப்ப பாண்டியன் இங்க கோயில்ல கும்பிட்டு கேட்டுட்டு போய் பிறகும் வீட்டை போயும் தரையில படுத்து நித்திரை கொள்ளுறார்.
நித்திரை செய்தார். அப்பொழுது சிவபெருமான் பாண்டியனுக்கு சொப்பனத்திலே ஒரு சித்தராய் எழுந்தருளி வந்து, அப்ப இவன் அங்க நித்திரையில இருக்கேக்க கனவில, சொப்பனம் என்ன கனவில ஒரு சித்தரை, எல்லாத்துலயும் நாங்க பார்க்கிறோம் சிவன் சித்தராகத்தான் வார. சித்தராக எழுந்தருளி வந்து எப்படி சொல்ற, பாண்டியனே நீ நம்மிடத்து மிக்க அன்புடையை, பூமியைச் செங்கோலாட்சி யாழும் நீதியுடையை, இவ்வியல்புடைய உனக்கு ஒரு குறையுள்ளது. அப்ப நீ நல்லவன், என்னிடத்துல அன்பா இருக்கிற, செங்கோல் ஆட்சித்தான் வார, ஆனா ஒரு குறை உன்னிடம் இருக்குது. இப்ப எல்லாரும் நல்லவன், இது ஒரு சின்ன குறை என்று சொல்லிவினமே. எல்லாம் உள்ள நல்ல குணங்கள் இருக்கு, கோபம் மட்டும் கூட என்று சில பேர் சொல்லிவினோம். எல்லாட்டிக்கு ஒவ்வொன்று சொல்லிவினம் தானே. அது போல சிவபெருமானும் உன்னிடம் எல்லாம் நீ நல்லது, உன்னிடம் ஒரு குறை மட்டும் இருக்குது. என்ன? உன் நாட்டிலே இந்நாளில் யாகம் குன்றியது, வேதமே நமதாசனம். அப்ப இந்த நாள்ல உன்னுடைய நாட்டில வந்து இப்ப யாகம் எல்லாம் இல்லாம போயிட்டு, குறைஞ்சு போயிட்டுது. வேதமே நமதாசனம், வேதமே நமது பாதுகை, வேதமே நமது வாகனம், வேதமே நமது சிலம்பு, வேதமே நமது கௌபீனம், வேதமே நமது திருக்கண், வேதமே நமது திருவாக்கு, வேதமே நமது திருமேனி, வேதமே நமது ஆஞ்ஞா சக்தி, வேதமே நமது ஆஞ்ஞா சக்தி வடிவாய் ஆன்மாக்களுக்கு விதி விலக்குகளை அறிவித்து போக மோட்சங்களை கொடுப்பது. அப்ப எல்லாத்துக்கும் வேதமே தான் உங்களுக்கு ஆதாரமாக எல்லாமாக ஒவ்வொன்றே சொல்லிக்கொண்டு வர தானே. அதை நான் திருப்பி சொல்லல. அப்ப வேதமே நமது ஆஞ்ஞாசக்தி வடிவமாய் ஆன்மாக்கள் உயிர்களுக்கு விதி விலக்குகளை அறிவித்து, விதி விலக்குகளை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற விதி விலக்குகளை அறிவித்து போஷ மோக்கங்களை கொடுத்து, போகத்தையும் மோஷங்களையும் கொடுத்து, வேதமே நமது செங்கோல். அப்ப வேதம்தான் எங்கட செங்கோல். இத்துணை சிறப்புடைய வேதங்களுக்கு உறுதியாயவர் பிராமணர்கள். அப்ப இப்படியான சிறப்புடைய வேதத்தின் சிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார். ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இப்படி சிறப்புடைய வேதங்களுக்கு உறுதியாயவர் சிறப்புடைய வேதங்களுக்கு உறுதியாவர் பிராமணர்கள். அவர்கள்தான் இந்த வேதங்களுக்கு உறுதியானவர்கள். இது எல்லாத்தையும் செய்கிறது அவர்கள்தான். அப்ப இத்துணை சிறப்புடைய வேதங்களுக்கு உறுதியாவர் பிராமணர்கள். அவர்கள் அவ்வேதத்தின் வழியே யாகங்கள் செய்து நம்மிடத்தே சிந்தை செலுத்தும் பெருமை உடையவர்கள். அப்ப இந்த பிராமணர்கள் தான் அந்த வேதத்தின் வழியே தான் யாகங்களை செய்து நம்மிடத்தே சிந்தை செலுத்தும் பெருமையுடையவர்கள். அவர்கள் செய்யும் யாகமே மழைக்கு காரணம். அப்ப அவர்கள் செய்கிற யாகம்தான் மழைக்கு காரணம். பழைய காலத்தில எல்லாம் யாகத்துக்கு ஒவ்வொன்று கண்டு ஒவ்வொரு யாகங்கள் செய்வினம் மழைக்கு, அப்படி நிறைய ஒவ்வொன்றும் இருக்குது. பிள்ளாய் இத்துணை சிறப்புடைய பிராமணர்களை நீ இகழ்ந்து கைவிட்டாய். அப்ப பிள்ளாய் என்று கடவுளங்களுக்கு அப்பன் மாறித்தானே தேவாரங்களில் எல்லாம் வருது. அப்பன் நீ அம்மை நீ என்று எல்லாம் வருது. அப்பா அம்மா மாறித்தான். அப்ப அவர் தன்னுடைய அவரை பிள்ளா என்று சொல்லி பாண்டியனு இத்துணை சிறப்புடைய பிராமணர்களை நீ இகழ்ந்து கைவிட்டார். அப்ப பிராமணர்களுக்கும் அவன் சிறப்பை சொல்லி இப்படி சிறப்புடைய பிராமணர்களை நீ இகழ்ந்து கைவிட்டாய். அதனால் மழை பெய்யாதொழிந்தது. அதனாலதான் மழை பெய்யாதொழிந்தது. அப்ப இங்க வேதத்தின் சிறப்பையும் சொல்ற, வேத மோதிர பிராமணர்களின் சிறப்பையும் இங்க சொல்றார். அவர் யாரு? சிவன் இந்த பாண்டியனுக்கு சொல்லுறார். இனி உலகம் உய்யும் வண்ணம் முத்தி வேட்கம் பிராமணர்களை நம்மை போல பாவித்தொழுகி நாள்தோறும் பல தருமங்களை பெருக்கி செங்கோலோற்றி வாழ கடவாய். அப்ப இனி உலகம் உயரத்துக்காக மேன்மை அடையறதுக்காக முத்தி வேட்கம் பிராமணர்களை, அவர்கள் தீ வேட்கம் முத்தி வேட்கம் பிராமணர்களை நம்ம போல பாவித்து ஒழுகி நாள்தோறும் பல தருமங்களை பெருக்கி செங்கோலோற்றி வாழக்கடவா என்று சொல்றேன். நாம் உனக்கு ஒரு
உலவா கிளி தருகின்றோம். அப்ப அவர் சொல்றார், நான் உனக்கு ஒரு உலவா கிளி தருகின்றோம். இந்த கிளியில் எத்துணை பொன் எடுத்து செலவழிக்கினும் நாம் தந்தளவிற் சிறிதும் குறையாது. அப்ப நான் உனக்கு ஒரு உலவா கிளி ஒன்று தருகிறேன். அந்த கிளியில நீ எவ்வளவுதான் பொன் எடுத்து செலவழிச்சாலும் அதன் அளவு குறையாமல் இருக்கும். எப்படி இத பார்த்தோம்னா, நாங்க மகாபாரதத்துல திரௌபதிக்கு அந்த அட்சய பாத்திரம் கொடுத்தாரு. அதுல கிள்ள 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 சாப்பாடு வந்து கொண்டே இருக்கும். அத மாதிரி இந்த உலவா கிளியிலையும் இவர் பொன் எடுத்து கொண்டிருந்தாலும் குறையவே மாட்டுது. எவ்வளவு எடுத்து செலவழித்தாலும் அது அவ்வளவு சிறிதும் குறையாது, அப்படியே இருக்கும். இதை வைத்துக்கொண்டு உன் நாட்டில் வந்த வறுமையை ஓட்டக் கடவா. இதை நீ வச்சுக்கொண்டு இந்த உலவா கிளியில பொன்னி எடுத்து செலவழிச்சு கொண்டு, அப்ப இந்த உலவா கிளியை நீ வச்சுக்கொண்டு இருந்து உன்னுடைய நாட்டில இருக்கிற வறுமையை ஓட்டக் கடவா என்பாய், இல்லாதொழிக்க கடவா என்று திருவாய் மலர்ந்து அதனை அவன் கையிற் கொடுத்து அவன் மனக்கவலை தீரும்படி அவன் நெற்றியிலே விபூதி சாத்தி மறைந்தருளினார். அப்ப இந்த உலவா கிளியையும் கொடுத்துட்டு இதை வச்சு நீ உன்னுடைய நாட்டில் இருக்கிற வறுமை எல்லாத்தையும் இல்லாதொழிக்க வேணும் என்று வாயால திருவாய் மலர்ந்து சொல்லி போட்டு அந்த கையிலையும் கொடுத்துட்டு அந்த உலவாக்கிளியையும் கையில கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற மனக்கவலை இருக்கிறதும் தீர்றதுக்காக நெற்றியில விபூதியையும் பூசிட்டு மறைஞ்சிட்டார். சித்தரா வந்த சிவன் பாண்டிய மன்னனுக்குத்தான் இதெல்லாம் செய்கிறார். பாண்டியன் விழித்தெழுந்து உலவா கிளியை சிரமேற்கொண்டு மகிழ்ச்சியோடு ஒரு முகூர்த்த காலம் கூத்தாடி மந்திரிமார்களுக்கும் சேனாபதிகளுக்கும் அதை காட்டி சொப்பனத்தை அறிவித்தான். அப்ப இதில் அவர் மறைஞ்ச உடனே இவர் கண் விழிச்சு பார்த்துட்டார். பார்த்து உலவா கிளிய தலையில சிலமேற்கொண்டு சந்தோஷத்துல கூத்தாடுறார். அதோட மந்திரிமார் சேனாபதிகளுக்கெல்லாம் அந்த கனவையும் சொப்பனம் கனவையும் சொல்லுறார். அவ்வுலவா கிளியை இரத்தின சிங்காசனத்தில் ஏற்றி பலவித வாத்தியங்கள் ஒலிக்க அதற்கு சந்தனம் பூசி திருமாலை சாத்தி தூப தீபம் காட்டி சிவபெருமானாக பாவித்து பூசை முடித்து வலம் செய்து வணங்கி அதனை பொதி நீக்கி எடுத்து பிராமணர்களுக்கும் யாகங்களுக்கும் பிறருக்கும் செலவிட்டான். அப்ப இவியல் எல்லாருக்கும் தன்னுடைய கனவை எல்லாருக்கும் சொல்லி அந்த கிளிய ரத்தின சிங்காசனத்துல வச்சு எல்லாம் பாஸ்தியங்கள் இதுகள் எல்லாம் முழங்க சந்தனம் பூசி எப்படி கடவுளை வழிபடுமா போல அதை வழிபட்டு அதை சிவபெருமானாகவே பாவித்து பூசை செய்கிறார். பூசை செய்து முடித்து அதை எடுத்து அந்த உலவாக்கிளியில் எடுத்து பிராமணர்களுக்கும் யாகங்களுக்கும் பிறருக்கும் செலவழிக்கிறார். இப்படியே நாள்தோறும் வரையாது கொடுக்க கொடுக்க அக்கிளி சிறிதும் குறையாதிருந்தது. அப்ப அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் இதை எடுத்தெடுத்து கொடுக்க கொடுக்க அந்த உலவாக்கிளி சிறிதும் குறையாது இருந்தது. பாண்டியன் அப்பொதிய பொன்னினாலே சோமசுந்தர கடவுளுடைய விமானம், மீனாட்சி அம்மையுடைய விமானம், அருகாற்பீடம் முதலியவைகளை அழகு பொருந்த வேய்ந்தான். அப்ப அந்த பொன்னில் எடுத்து அந்த உலவாக்கிளி கொடுத்ததானே அந்த பொதியில் எடுத்து பொன்னில அதில பொன்னெடுத்து சோமசுந்தர கடவுளுக்கு மீனாட்சி அம்மைக்கு விமானம் கட்டுற பிறகு ஆறுகாற்பீடம் என்று நிறைய கட்டிடங்கள் அந்த கோயில் திருப்பணிகளையும் செய்கிறார். இந்த பொன்னில் எடுத்து பாண்டியனாகிய மேகம் உலவா கிளியாகிய கடலை முகந்து முகந்து நாடொரும் பொழிந்து தரும பயிரை வளர்க்கும் பொழுது மேகங்கள் கடலை பருகி மழை பொழிந்து நெல் முதலிய பயிர்களை வளர்த்தன. அப்ப இங்க உவமியம் மூலம் சொல்றார். பாண்டியனாகிய மேகம் உலவா கிளியாகிய கடலை முகந்து, மேகம்தான் கடலை உறிஞ்சி இழுத்து எங்களுக்கு மழையாக பொழிகிறது. அப்ப பாண்டியன மேகம் என்றும் உலவா கிளிய கடலை என்றும் கடலை என்றும் முகந்து முகந்து நாடொரும் பொழிந்து தரும பயிரை வளர்க்கும் பொழுது மேகங்கள் கடலை பருகி மழை பொழிந்தது. திருப்பியும் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். பாண்டியனாகிய மேகம்
உலவா கிளியாகிய கடலை முகந்து முகந்து நாடொறும் பொழிந்து, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் பொழிந்து தருமப் பயிரை வளர்க்கும் பொழுது மேகங்கள் கடலை பருகி மழை பொழிந்து நெல் முதலிய பயிர்களை வளர்த்தன. அதனாலே பாண்டி நாடு அழகாபுரி போல செல்வம் தழைத்தோங்க பெற்றது. அப்ப இப்படியெல்லாம் மழை பொழிந்து செல்வம் அங்க இடநீக்க பாண்டி நாடு அழகாபுரி போல செல்வம் தழைத்தோங்க பெற்றது. அதனால் வேதத்தில் வல்லவர்களும் சிவாகமத்தில் வல்லவர்களும் உபநிடதத்தில் வல்லவர்களும் மிருதியில் வல்லவர்களும் வியாகரணத்தில் வல்லவர்களும் தருக்க நூலில் வல்லவர்களும் யாகம் செய்பவர்களும் சந்நியாசிகளும் பாண்டி நாடெங்கும் விருத்தி அடைந்தார்கள். அப்ப இந்த நூல்களை படிச்ச எல்லா வல்லவர்கள், இந்த நூல்கள்ல வேதம், ஆகமம், உபநிடதங்கள், தருக்கம் இப்படியான நூல்கள்ல வல்லவர்கள் எல்லாரும் யாகம் செய்பவர்களும் சந்நியாசிகளும் பாண்டி நாடெங்கும் விருத்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப இதுதான் உலவாக்கிளி என்ற படலம். இந்த திருவிளையாடல்ல 31வது படலம். அடுத்த படலத்தை, வளையல் விட்ட படலத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.